கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததும் பொதுக்குழு இந்த மாதிரி முதல் இதுன்னு பண்ணுவாங்க எல்லாருமே. அது மிக சிறப்பாக பண்ணது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னா, ஒரு பொதுக்குழு கூடும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சலசலப்பும் இருக்கப்படாது. ஒரு இடத்த பொறுத்த வரைக்குமே அமைதியாக சேர்ல அமர்ந்திருந்து அவங்க பேசுகிற கருத்துகளுக்கு என்ன இது பேசணுமோ அதை தான் நம்ம கரெக்டான முறையில் பேசணும். கைத்தட்டி விசில் அடித்து கூப்பாடு போட்டு இந்த மாதிரி கூட்டத்தோட இது பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று. இப்போ விஜய் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திணைகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொதுக்குழு கூட்டத்தில விசில் அடிக்கிறாங்க. அதில் பாதி பேர் கிறங்கி வெளியில கிடக்குறாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும், நம்ம கட்சியில இருக்கவங்களும் சரி, மத்தவங்களையும் பாதுகாக்கிறது தான் நம்ம கட்சியா இருக்கட்டும், நம்ம ஒரு தலைவனோட நோக்கமாக இருக்கணும். நானும் நீயும் தான் போட்டி. அடுத்த தேர்தல்ல அந்த ஒரு சரமாரியான பேச்சுகள் அது வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் அந்த பேச்சு பிரச்சனை கிடையாது. 4 செவுத்துக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போயிரலாம். மக்களோட மக்களா சந்திச்சு கட்ஸோட வெளியில இறங்கி வந்தாதான் அந்த அரசியல் களம் என்பது ஒரு சூடுபிடியாக இருக்கும். இது பொதுவாக மக்கள் மனசுல என்னைக்குமே அந்த திரைப்படங்களும் சரி, அந்த இடத்துல போய் ஸ்பாட்ல உதவி பண்ணக்கூடிய ஒரே ஆளு கேப்டன் விஜயகாந்த், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு நடிகனும் கிடையாதுங்க. ஏன்னா செஞ்சிருக்கிறாங்க. பேப்பர்ல கொடுப்பாங்க, நாங்க கொடுத்தோம், அங்க கொடுத்த 1 லட்சம் கொடுத்தோம், கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கலன்னு யாரையுமே சொல்ல முடியாது. மக்களோட மக்களாக ஒன்றா ஒராசி அவங்களோட போனாதான் அதோட பவரு. பொதுக்குழு என்று நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடுங்கிறது மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மற்றவங்களையும் அழகு பார்க்கணும். மற்ற ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அதை விட்டுவிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி டிவிக்கே பேசியிருக்கிறாப்புல தளபதி விஜய் அவர்கள். அவர் பேசின விஷயங்கள் கருத்தாக பேசினாரா கருத்தாக பேசலையான்னு தெரியல. எது எடுத்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இணையான எவரும் வர முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் உழைத்து கொண்டு இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆணைகள் தான். சிறப்பான செயல்களுக்கு ஏற்பட்டது பொதுக்குழு எல்லாமே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.